ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட்ஸ் வேர்ல்டில் இருக்கிற ரேசிங் புறா அதை பற்றின ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். எஸ்பெஷலி ரேசிங் புறாவுக்கான கூண்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்மள சிலருக்கு தெரியும் புறாக்களை ரேஸ் விடுவாங்கன்னு, சிலருக்கு தெரியாமலும் இருக்கும். சிலர் இப்போ தான் புறா வளர்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்மளோட ரேசிங் கூண்டு. அந்த பெரிய டோர் இருக்குது பார்த்தீங்களா, அது புறாவை திறக்கிறதுக்கு. சின்ன டோரு ட்ராப் பண்ணுறதுக்கு. இப்படி ஒரு ஓப்பன் பிளேஸில் தான் புறா கூண்டு நாங்கள் வச்சுருக்குறோம். நம்மளுக்கு ப்ரீடிங் கேஜும் ரேசிங்கான கேஜும் வித்தியாசமாக இருக்கும். இது பாருங்கள், புறா தண்ணி குடிக்கிறதுக்கான ட்ரிங்கரு. ஃபஸ்ட் ஆரம்பத்தில் சின்ன சின்ன டப்பாவில் தான் வச்சோம். அதெல்லாம் வைக்கும்போது நமக்கு வாட்டர் அதிகமாக க்ளீனாக புறாவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இந்த ட்ரிங்கர் வாங்கி இப்போ வச்சுருக்குறோம். இது ரொம்பவே நல்லா இருக்குது. தேவையான அளவுக்கு புறா தண்ணியை குடிச்சிக்கிறது, மீதி தண்ணி அப்படியே ஸ்டோர் ஆகிக்கிறது. சப்போஸ் நம்ம எங்கேயாவது ஒரு நாள் வெளியே போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதோட புறாவோட எச்சம் அந்த மாதிரிலாம் விழாது. ஸோ நல்லா க்ளீனாக இருக்கிறதுனால அதுக்கான டிசீஸ் வர்றதும் ரொம்பவே குறையுது. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த ட்ரிங்கரு. தேவையான டைம் வச்சுட்டு எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. இது பாருங்கள், புறா நிற்கிறதுக்கான ஸ்டாண்டு. நம்ம ப்ரீடிங் கேஜ் வேறு மாதிரி இருக்கும். இது ரேசிங்கான புறா நிற்கிறதுக்கு ஸ்டாண்டு. இதுவே ஸ்டாண்டுமே நிறைய மாடலில் இருக்குது. நாங்கள் இந்த பாக்ஸ் ஷேப்பில் போட்டிருக்குறோம் கூண்டில். ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒவ்வொரு புறா நின்றுக்கிடும். ஸோ டிஸ்டர்ப் பண்ணாது, ட்ராப் ஆகி அதுக்குன்னு ஒரு இடம் செப்பரேட்டாக இருக்கும், அதில் நின்றுக்கிடும். இது புறாக்கான ட்ரே. அட் அ டைமில் ஒரு 20 புறா கூட சண்டை கிண்டை இல்லாமல் சாப்பிட்டுக்கிடும். சுற்றி பார்த்திங்களா, வலையை வச்சு கவர் பண்ணியிருக்கிறோம். வலையை வச்சு இப்படி கவர் பண்ணியிருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னா, நமக்கு புறாவோட முடி, டஸ்ட்டு, அதோட எச்சம் எல்லாமே அப்படியே கீழே விழுந்துடும். எங்களுக்கு கீழே மண் இருக்கிறதுனால அப்படியே மக்கிடும். ஸோ நமக்கு அடிக்கடி கூண்டை க்ளீன் பண்ணணுன்ற அவசியமும் இருக்காது. அதோட பார்த்திங்கன்னா நமக்கு அந்த நோய் வர்றதும் குறையும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பாருங்கள், புறாவோட ட்ராப்பரை பார்க்கலாம். பார்த்திங்களா, மேலே இருக்குது பார்த்திங்களா புறாவோட ட்ராப்பரு. இது இந்த பைப்பு வச்சு செஞ்சுருக்குறோம். இந்த ட்ராப்பரு நாங்களே கையில் செஞ்சது. இந்த ரேஸ் டைம்லலாம் புறாவை நம்ம ட்ராப் பண்ணி பிடிச்சி போடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ இந்த இது போட்டதுக்கப்புறம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உள்ளே மட்டும்தான் இதில் போய்க்கிட முடியும், புறா ரிட்டன் வெளியே வர முடியாது. அந்த லாக் பார்த்திங்களா, சைடு ஒரு சின்ன செயின் இருக்குல்ல, அதனால் இந்த கம்பி நல்லா ஸ்டெடியாக நின்றுக்கூடும். ஸோ நின்று புறா உள்ளே போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன்.